பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. மக்களுக்கு ஹலோ வியூவர்ஸ், ஜனநாயகன் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுறதுக்காக ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு கேட்கிறாரு, நீங்க ஏன் ஓட்டு போட போக மாட்டீங்க? உங்க பயத்தெல்லாம் போகிற மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, ஸோ அவரால் தான் எல்லாமே மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எடுத்துக்கிறாரு. யாரை பத்தி சொல்றாருன்னா, நம்ம தளபதி விஜய் பத்தி தாங்க சொல்றாரு. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, வெற்றி கொண்டான தளபதினு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கூப்பிடுவாங்க. போலீஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியா வரக்கூடியது நம்ம ஐபிஎஸ் தான் வந்திருக்காரு நம்ம தளபதி. ஸோ மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி தாங்க போயிட்டு முதல்ல நிற்பாரு. தப்புன்னு தோணுச்சுன்னா பேச்சுவார்த்தைலாம் இல்லைங்க, ஏதாவது பெண்களை பத்தி தப்போ இழுவோ பேசணும் அப்படி அவங்கள சாவடிச்சுட்டு தான் அடுத்து பேச்சே பேச ஆரம்பிப்பாருங்க நம்ம விஜய். ஸோ அப்படிதான் போகும். இவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா மலவை மக்களோட தான் இருப்பாரு. ஸோ அதுல இருந்து வெளியே வந்தவர் தான் இவர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா போலீஸா மாறி ஸோ நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவார், மக்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நம்ம தளபதியை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அவர் ஜெயிலுக்குள்ள தாங்க அடுத்து அந்த பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. எதனால அவர் ஜெயிலுக்குள்ள போனார்னா, அவங்க அம்மாவை வந்து ஒரு பொய்யான சார்ஜ் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஜெயிலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா
உள்ளே இருப்பாருங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டரை பற்றி, அதாவது ஒரு ஜெயில் வார்டன் வந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாருங்க. ஸோ இவர் எதுக்காக உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ ஜெயிலுக்கு உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு பாதுகாப்பு வந்து நம்ம கொடுக்கலைங்க, அவரால் தான் நம்ம பாதுகாப்பாக இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஏன்னா விஜயை கொள்றதுக்கு நிறைய எதிரிகள் உள்ளே வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அசால்ட்டாக எல்லாரையும் அடித்து சாவடிச்சிருவார். பயங்கரமாக வான் பண்ணியும் விடுவாங்க ஒரு பக்கம். ஸோ கௌதம் வாசுதேவங்க அந்த ஜெயிலுக்கு போலீஸாக வந்திருப்பாருங்க. ஸோ அந்த ஜெயிலை பார்த்துக்கிற மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட டெய்லியும் ஒரு மனு வந்துக்கிட்டே இருக்கும். விஜயை வந்து வெளியே விட சொல்லி கேட்பாங்க. ஏன்னா விஜயோட அம்மா கடைசியாக கண்ணை முற நேரம், அதாவது அவங்க சாக போகிற நேரம், இந்த நேரத்தில் அவங்க பையனை பார்த்தேன்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஊர் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து விஜயை வெளியே விட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. யாருமே வந்து வெளியே விட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு அவங்க அம்மாவை, விஜயோட அம்மாவை பக்கத்தில் கூப்பிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது அவங்க அம்மா வந்து விஜயை பார்த்ததுக்கப்புறம் இறந்தும் போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவனோட குழந்தை ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அது வேற யாரும் இல்லை, நம்ம மதுமிதா பைஜு. ஸோ அவங்க தாங்க இருப்பாங்க, அந்த குட்டி பாப்பாவா கேரக்டராக இருப்பாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக விஜயோட இருப்பாங்க. அப்போ அந்த பாட்டெலாம் நல்லா வரும், ஒரு பேபி சாங்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சாங்லாம் போயிட்டுருக்கும். ஸோ விஜயை பற்றி எல்லா உண்மையும் வந்து கௌதம் வாசுதேவனுக்கு தெரிய வருது. இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு தான் மக்களுக்கு நல்லது பண்ணி தான் கடைசியாக வந்து உள்ளே வந்து ஜெயிலில் இருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. ஸோ அதனால அவங்க அம்மாவை பார்க்க கூட்டு போயிருந்தார் இல்லையா, ரூல்ஸை பிரேக் பண்ணி கூட்டு போனதுனால கௌதம் வாசுதேவனோட வேலைக்கு பெரிய ஆப் வந்துச்சுங்க. ஸோ அதனால வேற ஜெயிலுக்கு மாற்றிட்டாங்க, அவரை போலீஸாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால நம்ம விஜய் வந்து திருப்பி வெளியே வர்றதுக்காக ஒரு வழியும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ குடியரசு தினத்தப்போ இப்பவுமே வந்து ஒரு 15 கைதிகளை வெளியே அனுப்புவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நேம் லிஸ்ட்டில் விஜயோட பேரும் சேர்த்திருப்பாங்க. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கும், நம்மளால தான் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஃபர்ஸ்ட் விஜய் வந்து கௌதம் வாசுதேவனை தான் பார்க்க போவாங்க. அப்படி போகும்பொழுது அந்த குட்டி பாப்பாவெல்லாம் பார்த்து பேசிட்டு பாருங்க. திடீர்னு ஒரு பயத்தாளர் எதிர்பாராத ஒரு சத்தம் கேட்டாலும் அந்த குட்டி பாப்பா வேற யாரும் இல்லை, நம்ம மம்தா பைஜு. ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப வலிப்பு அந்த மாதிரி ரொம்ப பதட்டமாயிட்டு ரொம்ப மூச்சு நிறுத்தி விடுவாங்க. ஸோ எதனால அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க அம்மா இறந்த சாவை வந்து நேரில் பார்த்துருக்காங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பாப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வாசுதேவன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேஸ் விஷயமா அவர் வெளியே போவார், ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு. அப்படி போகும்போது அவரும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுவார். ஸோ அப்பா அம்மா இல்லாத அந்த குட்டி குழந்தையும் நம்ம தளபதிக்கும் யாரும் இல்லாதனால 2 பேரும் சேர்ந்து இங்கே வாழ்வாங்க. ஒரு ஃபேமிலியாக 2 இருப்பாங்க. வேற யாரில் நம்ம விஜய் வந்து பாப்பாவுக்கு சித்தப்பா மாதிரி கூட இருந்து கைடனாக கூட இருப்பார், இப்படி தான் இருப்பாருங்க. ஆனால் அந்த குட்டி பாப்பாவோட அப்பாவோட ஆசை என்னன்னா, எப்படியாவது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரில் சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக ஒரு கனவாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதாவது நம்ம மம்தாவும் பெரிய பொண்ணாக நம்ம தளபதி ஃபுல்லாக மிலிட்ரி ட்ரைனிங்காக கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உள்ள ஒரு பெரிய பயங்கரவாதி உள்ள வருவான். யாரும் இல்லை, நம்ம தளபதி ஐபிஎஸ் இருக்கும் பொழுது அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு ஐபிஎஸ் இருந்திருப்பான். அவருக்கு பதில் தான் நம்ம தளபதி அங்கே உள்ள இன்டர்வியூ இருப்பார். அவர் தான் சுட்டு சாவடிச்சதுனால நம்ம தளபதி ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து பெரிய பெரிய கடத்தல் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உள்ள ஒரு பிளானோட தான் வந்திருப்பான் இந்தியாவுக்குள்ள. எல்லா மக்கள் கையிலையும் ஈஸியாக கன்னுலாம் கொடுத்து சாவடிக்கிற மாதிரி. அதுவும் எந்த மாதிரி கடத்திட்டு வராங்கன்னா, ஒரு பொம்மை டெடிபர் உள்ளே தான் வச்சு கொண்டு வருவாங்க. ரெட்டு டெடிபர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே வச்சு மக்களுக்கு ஈஸியாக கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம தளபதி தெரிய வருது. ஒரு விஷயமா நம்ம மமிதாவுக்கும் நிறைய வந்து மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கறதா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தமாக நம்ம தளபதியை வெறுக்கிற மாதிரி ஒரு சில கட்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் மீறி நம்ம தளபதிக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிப்பாங்க மம்தா. இதில் நம்ம ஹீரோயின் வந்து பூனா ஆங்கிட் அவங்களும் இருக்காங்க கைல் கேரக்டரில். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நம்ம தளபதிக்கும் சொல்லிட்டு பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிமாகவே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அவர் வந்து அந்த பயங்கரவாதி சாவடிக்கிறத பிளான் பண்ணுவார். மக்கள் கையில் எதுவுமே போகக்கூடாது, வெப்பன்ஸ் எதுவும் போகக்கூடாது. அரசியல்வாதிகள் ஒருத்தன் கலைஞர், அதாவது அவங்க திமுக மாதிரி தான் ஒரு கட்சி புதுசாக உருவாகிட்டே இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வருவாங்க, பார்த்தா ஊழல் பண்ணி மக்களை அழிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பெருசாக ஒரு இஷ்யூ போகும். அதை பற்றி தான் நம்ம விஜய்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. திமுக கட்சியை பற்றி உள்ளே கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அதில் தலைவர் நிற்கிறது நம்ம பிரகாஷ் ராஜ் தான் இருப்பாருங்க. ஸோ அவரை பற்றி தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முழுக்க உண்மையான விஷயங்கள், அதாவது நிறைய ஊழல் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. மக்கள் சரியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துனா இந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைட்டாக போயிட்டுருக்கும். ஒரு ஏலியன் ரோபோ மாதிரிலாம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரோக்ராம்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க படத்துக்காக. நிறைய பட்ஜெட்லாம் போயிருக்கு. பட் இருந்தாலும் நல்லா சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் சீக்கிரமாகவே நீங்கள் எல்லாருமே தெரியல பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவே கொண்டு வந்திருக்காங்க.
மக்களுக்கு முக்கியமா ஜனநாயகம்னா என்ன அப்படின்றத தெளிவா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதுவும் அந்த ஓட்டுரிமை பத்தி பயங்கரமாவே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தை விரும்பி பாருங்க. ஜனநாயகன் படத்துக்காக யாராவது ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே.